அடி அழகா சிரிச்ச முகமே நான் நினைச்சா தோணும் இடமே அடி அழகா சிரிச்ச முகமே நினைச்சா தோணும் இடமே நான் பிறந்த தினமே கிடைச்ச வரமே ஓ நான் பிழை நீ மழலை. நடிகை ஜான்வி கபூர் அவர்கள் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் மேற்கொண்டிருக்காங்க. விஐபி பிரேக் தரிசனம் மூலமா கோயிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் மேற்கொண்டிருக்காங்க. அதை தொடர்ந்து கோயில இருக்கக்கூடிய ரங்கநாயக்கர் மண்டபத்துல வழங்கப்பட்ட பிரசாதங்களை வாங்கியிருந்திருக்காங்க. கோயிலை விட்டு இவங்க வெளியே வரும்போது இவங்களை பார்த்த பக்தர்கள் இவங்களோட போட்டோஸ் எடுத்திருந்திருக்காங்க. மறைந்த நடிகை ஸ்ரீதேவி அவர்களுடைய மகளும் நடிகையுமான ஜான்வி கபூர் அவர்கள் பாத்தீங்கன்னா அடிக்கடி திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் மேற்கொண்டுட்டு வருவாங்க. சமீபத்துல கூட நிறைய தடவை அவங்க திருப்பதி ஏழுமலையான தரிசனம் செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. அதை தொடர்ந்து நிறைய பேட்டிலையும் சொல்லியிருந்திருக்காங்க. அடிக்கடி இங்க வர்றது தனக்கு மனநிறைவு தருது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த சூழல தான் மறுபடியும் இவங்க பாத்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் மேற்கொண்டிருக்காங்க. இப்படி இவங்க அங்க வந்ததை பார்த்த பக்தர்கள் இவங்களோட செல்ஃபி எடுக்கிறதுக்காக போட்டி போட்டு முந்தி அடிச்சிருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து அவங்களோடையும் செல்ஃபிஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஜான்வி கபூர் அவர்கள் அங்கிருந்து கிளம்பி போயிருந்திருக்காங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. If Vijay Deverakonda comments on this video, I'll start studying for my exam. எக்ஸாம் ஃபீஸ் யார் கட்டுறதுமா? யாரு? விஜய் தேவரகொண்டாவா? ஒப்பேன், நான் கட்டுறேன். ஆக்டர் ஸ்வாதி சிவகுமார் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க இந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது இந்த வீடியோக்கு விஜய் தேவரகொண்டா அவர்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நான் என்னோட எக்ஸாமுக்கு படிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி இருந்து ஒரு மைண்ட் வாய்ஸ், அது மைண்ட் வாய்ஸ் இல்லை, அவங்க அப்பாவோட வாய்ஸ். உன்னோட எக்ஸாமுக்கு யார் ஃபீஸ் கட்டுறாங்க? விஜய் தேவரகொண்டாவா கட்டுறாரு? நான் கட்டுறேன், உங்கள் அப்பன் கட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் வருது. அதுக்கப்புறமா அவங்க அப்படியே பேசிக்கிட்டே கான்வர்சேஷனை முடிக்கிறாங்க. இதில் பியூட்டி என்ன அப்படின்னா, அவங்க என்ன சொன்னாங்களோ அது அப்படியே நடந்திருக்குங்க. ஆமாங்க, அவங்க நினைச்ச மாதிரியே விஜய் தேவரகொண்டாவே இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, சென்டிங் மை லவ் டு போத் ஆஃப் யூ, அங்கிளுக்கு என்னோட நமஸ்காரம் அப்படின்னு போட்டிருக்காரு. செம கியூட்டா இருக்குல்ல? இந்த வீடியோ இப்போ இணையத்தில் வேகமாக வைரலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. நீங்க இவங்களோட வீடியோக்கு என்ன கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். விஜய் தேவரகொண்டாவா? ஒப்பேன், நான் கட்டுறேன். கண்டென்ட் வீடியோக்கு தான் எடுக்கிறேன்.